ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு சண்டே நைட்டு சமையல். எல்லாம் பகலில் செய்வாங்க, நம்ம வந்து நைட்டில் செய்கிறோம். ஏன்னா மேடம் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock வந்தோம். 5 o'clock வந்துட்டு அப்புறம் சந்தைக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலதான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன சமையல்பா? என்ன சமையல் காட்டுறேன். இன்னைக்கு வந்து காடை குழம்பும் சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க ஊர்ல வந்து உப்பு கறி சொல்லுவோமா. ஸோ அது 2 தான் இப்ப செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா, இதை வந்துட்டு சிக்கன் சிந்தாமணிக்கு வேணும். காடைக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 2 நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி தூள், மல்லித்தூள், அப்புறம் பெப்பர் தூள் இருந்தா பெப்பர் தூள், அது போக மசாலா ஐட்டம். இது மட்டும் இருந்தா ஈஸியா சமைச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன ஊத்திக்கலாம்? 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இன்னைக்கு சண்டே நைட்டுன்றதுனால இன்னைக்கு ப்ராசஸ் வந்து ஹெவியா இருக்க போகுது. எண்ணெய் ஊத்திக்கிட்டு அடுத்து எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். உப்பு கறிக்காட்டு கொஞ்சமா கடுகு போட்டுக்கணும். ரெண்டையுமே ஒட்டுக்கா செஞ்சிடலாம்னா 2 ஒட்டுக்கா முடிச்சிடலாம். அப்புறம் இந்த சோம்பு வச்சதுமே காடைக்கு வந்துட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். பயங்கரமா வெடிக்குது. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ உப்பு கறிச்சு ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகா சேர்த்துக்கணும். ரெண்டு பேருக்குமே பசி. மதியம் ஒரு டைம் தான் சாப்பிட்டோம் இல்லையா. நானும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடல. அவங்களும் ஒரு டைம் தான், ஆனால் காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு போனது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ 2டையுமே ஒரே டைமில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இது வந்து காடைக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா வெங்காயம் கட்டுவாங்க. கட் பண்ணோம்னா கொத்திக்கிற வரணுமா? அப்ப குழம்பு கொஞ்சம் சேர்ந்து வரும். உப்பு கறிக்கு வந்து முழுசாவும் போடலாம், 2ஆவும் கட் பண்ணி போடலாம். நான் 2ஆ கட் பண்ணி போடுறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். காடைக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரமிளகா போடணும். இதுக்கு வந்துட்டு காரமே வந்துட்டு வரமிளகா தான். ஃபுல்லாவே வந்து மசாலா போடுறது. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் போடும். இப்போ இதுலயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஜீரணமா சரி, நான் அரைச்சி வச்சிருந்தேன். இப்போ அதே காடைக்கு வந்து தக்காளி எவ்வளவு தக்காளி? 2 தக்காளி, 3 தக்காளி.
இப்போ 2 தக்காளி பெரிய தக்காளி ஆட் பண்ணி இப்போ சிக்கன் வந்து இவ்வளவுதான் மசாலாவே. இது கூட வந்து சிக்கன் ஆட் மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறது இல்ல, வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் போடும். காடைக்கு வந்து உப்பு போட்டுறது. இது ரொம்ப தப்புமா? தப்பு. இது உப்பு கறிக்கு வந்து உப்பு போடுறது. ஏன்னா அது உப்பு தெரியல அதனால உப்பு போறியா? எல்லாத்துக்குமே உப்பு கூட தான் சாப்பிடும். மஞ்சத்தூள் பண்ணிட்டு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு கலட்டி வச்சேன். அவ்வளவுதான். போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப வந்து காடை ஹீட் பண்ணி வச்சதை போட்டுப்போம். தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி பாருங்க. போட்டு பரட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கணும். என்ன பண்ண போறீங்க? வந்து காடை வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த பேஸ்ட்ல வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அதோட மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மல்லித்தூள் அந்த சத்தம் மீ 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 மீ. மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள். இப்போ குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வீட்டுல அரைச்ச மசாலா போட்டு கிளறிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடணும். அதானே? இது பாரு, தண்ணியே ஊத்தல, ஆனா எவ்வளவு தண்ணி வந்து. சிக்கன்ல தண்ணி உனக்கு. இதுல வந்து சிக்கன் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு விட்டுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். உப்பு கறி ரெடி. என்ன மனம். இப்ப இதை வந்து போட்டு மூடிடுங்க. சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியும். ஒரு சாம்பிள் தர்றது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். போதும், இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து உப்பு கறி இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு பெப்பர் தூள் வேணும்னா கொஞ்சம் காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, உப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது கூட வந்து காரத்துக்கு நான் லைட்டா லாஸ்ட்ல பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அது தனி டேஸ்ட். அந்த சத்தம் கொதிக்கிறது வந்து கொத்தமல்லி தழை போட்டு வெள்ளத்துக்கு ஆஃப் பண்ணிருங்க. சமையல் ப்ராசஸ் ஓவர். அடுத்து சாப்பிட வேண்டியது. பசி எடுத்துருக்கு. காலைல இருந்து சாப்பிடாம இருக்கிறதுனால இன்னைக்கு எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை இருந்துன்னா மதியானமே எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டதுனால சாயங்காலம் தான் வெளியே போயிருக்கோம்.
எத்தனை மணி எனக்கு 9:30 மணி நைட்டு. இப்பதான் செய்யறோம். ஃபைனலாக எல்லாம் ரெடி, சாப்பிட வேண்டியதானே? காது அது சாப்பிட்டு சுட சுட வைக்கும். ஃபேவரட் உப்பு கறி பாருங்க, எந்த கலருமே ஆட் பண்ணானே எப்படி வந்திருக்கு, எப்படி கலர் வந்திருக்கு பாருங்க. போதும் 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 போதும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடு. தேங்க்யூ. பா சூடாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சிறப்பான ஆவி. நிஜமா நல்லா இருக்கா? ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.